சென்னை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி. இங்கு நடைபெற்ற கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த முக்கிய நிகழ்வில் தமிழச்சி தங்கபாண்டியன், மா சுப்பிரமணியன் ஆகியோருடன் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் விஜய் தனசேகர் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பெருமளவில் கலந்து கொண்டனர். திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எஸ். அரவிந்த் ரமேஷ் குறித்து பேசும்போது, இந்த தேர்தலில் வெற்றி மட்டும் போதாது, 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பெரும் வெற்றி பெற வேண்டும் என்று தமிழச்சி தங்கபாண்டியன் வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் குறித்தும், அதேபோல் சமீபத்தில் அரசியலில் களம் இறங்கியுள்ள நடிகர் விஜய் பற்றியும் யாரை பற்றியும் நாம் கவலைப்பட தேவையில்லை. நம் கவனம் மக்களின் நலனில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று தெளிவாக கூறினார். மேலும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு கடந்த தேர்தலில் அளித்த 500 வாக்குறுதிகளில் 406 வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளது என்றும், இதில் யாருக்கேனும் சந்தேகம் இருந்தால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கேட்டறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் உறுதியாக தெரிவித்தார். மீதமுள்ள வாக்குறுதிகள் நிறைவேறாததற்கு மத்திய அரசின் நிதி பற்றாக்குறையே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தனது உரையில் பொதுமக்களை நேரடியாக பாதிக்கும் ஒரு முக்கிய அம்சத்தை எடுத்துரைத்தார். வேட்பாளர்கள் வாக்கு கேட்டு உங்கள் பகுதிக்கு வரும்போது கிரேன் மூலம் மலர் தூவுவது, யானை கொண்டு மாலை அணிவிப்பது போன்ற ஆடம்பர நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும். இவை பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதோடு போக்குவரத்திற்கும் சிரமத்தை உண்டாக்குகிறது. ஆகையால் இந்த தேர்தலில் இருந்து இதுபோன்ற செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று அவர் அன்புடன் வேண்டுகோள் விடுத்தார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கூட்டணி கட்சியினர் அனைவரும் திமுக வேட்பாளருக்கு தங்களின் முழு ஆதரவையும் தெரிவித்தனர். சோழிங்கநல்லூர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வலுவான கோட்டை என மீண்டும் நிரூபிக்கப்படுமா? மக்களின் தீர்ப்பே அதற்கு பதிலளிக்க இருக்கிறது.